உன்னை பெற்ற தாய் வந்திருக்கிறா என் செல்வா. எனக்கு
ஆச்சரியம். அவனோ நமக்கு நீண்ட நாள் எதிரி. அவனை எடுத்து மடி மீது போட்டு மாரடித்து மகனே மகனே என்று அழுகிறாயே, இது எந்த விதத்தில் நியாயம்? கண்ணே, நான் பெற்ற செல்வா அர்ஜுனா, ஆனால் அழகமான அர்ஜுனா உனக்கு எதிரி இல்லையப்பா. எதிரி கிடையாதா? இந்த குந்தமாதேவிக்கு சூரிய பகவானுக்கு பிறந்த குழந்தை கர்ணராஜன்பா. அவனுக்கு நான் ஆகாத பிள்ளை என்று ஆத்துல விட்டு விட்டு கண்ணே, ஆகாத பிள்ளை என்று உங்கள் வார்த்தையை. நீ எல்லாம் எனக்கு ஒரு தாயா? என் அண்ணன் என்று உரைத்திருந்தால், ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் என் அண்ணன் மீது பானத்தை தொடுத்து என் அண்ணனை மடித்திருப்பேனா? இந்த அகிலத்தை ஆன நினைத்திருப்பேனா? சண்டாளி, சதிகாரி, இன்றைய முதல் என் தாயாகப்பட்ட மறைக்கவில்லை அப்பா, நான் மறைக்கவில்லை. நானாக கர்ண மகாராஜன் நினைத்த சத்தியம் வாங்கி விட்டார். கர்ணன் பாடத்தினால் அர்ஜுனன் மடிவான், அர்ஜுனன் பாடத்தினால் கர்ணன் மடிவான். இவனுக்கு வெற்றி தோல்வி அடையும் வரைக்கும் கர்ணன் தான் பாண்டவருக்கு அண்ணன் என்று யாரிடமே சொல்லவில்லை என்று ஒரு சத்தியம் செய்யம்மா என்று எனக்கு என் அண்ணனை கொல்வதற்கு மனம் துணிந்து விட்டார். இன்று முதல் பெண் குலத்துக்கெல்லாம் ஒரு சாபத்தை தருகிறேன். எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் 3.25 நாளிகள் மட்டும்தான் அங்கத்தில் இருக்கணும். அந்த 3.25 நாளிகை முடிஞ்சதும் அது எந்த இடத்துல விடுவீங்களோ அப்படியே அந்த அங்கத்தில் இருந்து வெளிவரும்படி சாபத்தை பிடித்தாயே உனக்கு. பார்த்தையப்பா, அந்த அங்குரிய சாதிபலி என்னுடைய மகன் தான். அந்த பாண்டவரும் என்னுடைய மகன் தான். நான் எந்த பிள்ளைக்கு என்னப்பா நான் துரோகம் செஞ்சேன்? ஒரு கண்ணுக்கு ஒரு வண்டையும் ஒரு கோண்ணுக்கு சுண்ணாம்பு வைப்பதை போல் இனி சதி செய்து விட்டாய் மாயவா. நான் என்னத்தான் சதி செய்தேன்? எழுதிய விதி எப்படி? எழுதிய விதிப்படி நடந்தது. எல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கு விடத்த அர்ஜுனா, உன் அண்ணன் கர்ண மகாராஜனை தானம் செய்து விடுங்களப்பா. மாமா, அடியே சக்காலத்து சகத்திகளே, கேளும் சபையோர்களே, இப்படியாகத்தானே 17ஆம் நாள் சண்டை கர்ணன் முக்தி மோசம் என்று சொல்லக்கூடிய நாடகம். கர்ணன் மண்டின பிறகு பாண்டவர்கள் 5 ராஜாக்களும் அண்ணன் என்று தெரியாமல் கர்ணனை மழித்து விட்டுவோ என்ற சுகத்திட்டத்தோடு கர்ணனை தகனம் செய்துவிட்டு தன் அண்ணன் மனைவியாகிய பொன்னுருவியும் தன் மகனாகி, அதாவது பொன்னுருவி மகனாகி கர்ணனுடைய மகனாகி அண்ணன் மகனாகி விஸ்வகேதன் அழைத்துக் கொண்டு பாடி கூடார செல்கின்றார்கள். இன்னைக்கு 2 பக்கமும், அதாவது கௌரவர் பக்கமும் தோல்விதான், பாண்டவர் பக்கமும் தோல்விதான். காரணம் என்னவென்றால் இப்புறமும் பார்த்தாலும் அண்ணனாக வேண்டும். ஐயோ பஞ்ச பாண்டவருக்கு இப்புறம் பார்த்தாலும் அண்ணனாக வேண்டும். 6லையும் சாவு 100லையும் சாவுன்னு சொல்றாங்க. 5 பேரோட மடிஞ்சிட்டாரு. 6 5ஓடு சேர்த்து 6. அந்த பக்கம் செத்து இருந்தாலும் துரியோதனர்கள் 100, அவனோட 101. அதனால்தான் 6லையும் சாவு 100லையும் சாவு என்று சொல்கின்றார்கள். அதனால கௌரவ பக்கமும் இன்னைக்கு தோல்வி, பாண்டவர் பக்கம் தோல்வி. இந்த தோல்வி அடைந்த காரணத்தினால கர்ண மகாராஜனை தகனம் செய்துவிட்டு பாண்டவர்களும் கௌரவர்களும் மன துக்கத்தோடு அவர்கள அதாவது பாடி கூடார செல்கிறார்கள். இந்த கர்ணன் சண்டையாகப்பட்டது எங்களால் தெரிந்தவரை ஏட்டில் உள்ளது நாட்டில் விளம்பரம் என்று சொல்வார்கள். தெரிந்தவரை நினைத்தினோம். இந்த நாடகத்தில் தாளம் மேளம் சொல்லினும் இடியினும் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான பிழைகளும் இருந்து விடலாம், இருந்து தவறு விடலாம். அப்படி தவறு விட்ட போதும் தன் வயிற்றில் பெண் குழந்தை பிறந்து தவறு செய்து விட்டால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அதுபோல் எங்கள் நாடகத்தில் குற்றம் குறையிருந்தால் மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டு நாடகத்தை விட்ட ஊர் பொதுமக்களும் நாடகத்தை பார்க்க வந்த அனைத்து ஊர் பொதுமக்களும் மற்ற ஆண்டோர்களும் சான்றோர்களும் குறிப்புரியோர்களை யாவற்றை பேர்களும் குடும்பம் எல்லாம் ஆணும் போன பக்கம் எல்லாம் அரசு பட்டமாகி பெண்ணு போன பக்கம் எல்லாம் பெற்று பெருகுடுகி சிறு சிறப்புமாக இந்த அம்மனுடைய அருள் பெற்று ஆண்டு போல் நீண்டு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய நாடகத்தை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். அனைவரும் சென்று வரணும். ராமநாதன்.